அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களோடு சொல் அலை வலை ஒலிபரப்பில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். திரு ஸ்ரீவி ஐயா அவர்கள் எழுதிய புதிய ஆத்திச்சுடி கதைகளிலிருந்து மேழி போற்று, சென்ற முறை மேழி போற்று ஒலிப்புத்தகம் பகுதி 1 படித்தாகிவிட்டது. இம்முறை 2ஆம் பகுதி. உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கலாம், கல்லூரியில் திருவள்ளுவர் தமிழ் மன்றத்தின் அமர்வு நடந்து கொண்டிருந்தது. இருவர் பேசிவிட்டனர், இன்னும் 2 பேச்சாளர்கள் உள்ளனர். பேராசிரியர் கணபதிராம் பேசி பாடி அமர்ந்ததும் கரவொலி அடங்க சில நொடிகள் ஆனது. ஓரிரு பாடல்களை தாளநயத்துடன் பாடிக்காட்டி அரங்கத்தை கலகலப்பாக ஆக்கியிருந்தார் அவர். மாணவரிடையே உற்சாகம் கரை புரண்டு ஓடியது. அவரை தொடர்ந்து பேச வந்தவர் டாக்டர் சலீம் துரானி. இந்திய வேளாண் துறையின் செயலராக பணிபுரிந்தவர். பல ஆராய்ச்சிகளை முன்னெடுத்தவர். அவர் பேசத் துவங்கியதும் அரங்கம் சற்றே அமைதியானது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். எனக்கு தூய தமிழில் பேசி பழக்கம் இல்லை. தமிழ் மன்ற மேடையில் இப்படி சொல்கிறது தப்பு தான். ஆனால் நம்ம நாட்டோட ப்ரைட் பற்றி பேசுறது முக்கியம். அதனால இன்விடேஷனே ஏற்றுக்கிட்டேன். ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஷேர் தி டயஸ் வித் தி கிரேட் இல்லுமினரிஸ். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களில் எத்தனை பேர் கிரீன் ரெவல்யூஷனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க? மேடை பக்கம் திரும்பி, கிரீன் ரெவல்யூஷன்கிறத தமிழில் என்னன்னு சொல்லுவோம்? கணபதிராம் அவர்கள் சொன்னதும், ஆம், பசுமை புரட்சி. எத்தனை பேர் இதை கேள்விப்பட்டிருக்கீங்க? நிறைய கைகள் உயர்கின்றன. நாடு இண்டிபெண்டா ஆன போது ஒரு பெரிய சேலஞ்ச் நம்ம முன்னாடி இருந்தது. இவ்வளோ பெரிய தேசத்துல எல்லோருக்கும் உணவு கிடைக்க நம்ம ஃபீல்ட்ஸில் நல்ல விளைச்சலும் மகசூலும் வர வைக்கிற சேலஞ்ச். இப்போ இன்னொரு கேள்வி, டாக்டர் MS சுவாமிநாதன் பற்றி தெரிஞ்சவங்க எவ்வளவு பேரு? மிக குறைவாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக கைகள் உயர்கின்றன. பார்த்தீங்களா, நம்ம நாட்டில் பசுமை புரட்சியை செஞ்சு காமிச்ச ஒரு பெரிய மனுஷனை நிறைய பேருக்கு தெரியல. காரணம், அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அதுக்கும் நாம கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு அவரோட உழைப்பும் அதனால நாட்டுக்கு கிடைச்ச நன்மையை பற்றி தான் நான் பேச போகிறேன். டாக்டர் MSS ஒரு பெரிய ரிசர்ச் டீம் லீட் பண்ணுறாரு. அந்த டீமில் ஒரு சின்ன பையனாக காலேஜ் முடித்த ஃப்ரெஷராக நானும் இருந்தேன். மத்திய அரசு பூரணமான ஒத்துழைப்பும் கொடுத்துச்சு. பசுமை புரட்சி நடக்க ஆரம்பிச்சது. இந்த புரட்சி அமெரிக்காவின் ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன், ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் ஆகியவற்றின் உதவிகளோடு தொடங்கின. விரைவில் அமெரிக்க அரசு, இந்திய அரசு, மெக்சிகோ அரசு போன்ற பல்வேறு நாடுகள் பசுமை புரட்சி தமது நாடுகளில் நடைமுறைப்படுத்தின. நார்மன் போர்லாக் என்பவரே பசுமை புரட்சியின் தந்தை என போற்றப்படுகிறார். நம்ம MS சுவாமிநாதன் சார் தான் இந்தியாவில் பசுமை புரட்சியை நடைமுறைப்படுத்துவதில் முன்னின்றவர்களில் ஒருத்தர். அவரோட பணி செஞ்சது ரொம்ப பெருமையான விஷயம். ஐ எம் ரியலி ஹானர்ட். பசுமை புரட்சியால 1700ஆம் ஆண்டுக்கும் 1980ஆம் ஆண்டுக்கும் இடையே உலகளவில் சாகுபடி செய்யப்பட்ட நிலத்தின் மொத்த பரப்பளவு 466% உயர்ந்தது. குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வளர்ப்பு, உயர் மகசூல் வகைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், நீர்ப்பாசனம் மற்றும் இயந்திரம் ஆகியவற்றின் காரணமாகவே மகசூல் சட்டென்று அதிகமாச்சு. உதாரணத்திற்கு, நீர்ப்பாசனம் 1940ஆம் ஆண்டு முதல் 1997ஆம் ஆண்டு வரை கிழக்கு கொலராடோவில் சோள உற்பத்தியை 400லிருந்து 500% அதிகரிக்க செய்தது. நம்ம நாட்டில் அரிசி, கோதுமை மகசூல் 4.5 மடங்கு அதிகமாச்சு. 70களின் துவக்கத்திலேயே பற்றாக்குறை என்பது போய் ஆக்ரோ செல்ஃப் சஸ்டைன்டா, அதாவது விளைபொருட்களில் தன்னிறைவு பெற்ற நாடாயிட்டோம். உரமானியம் தந்து அரசும் உதவிச்சு. உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து உற்பத்தி பல மடங்கு அதிகரிச்சது. விவசாயிகள் அதனை வாங்கி அதிக மகசூல் பார்த்தாங்க. டிராக்டர் 60களில் அறிமுகமாச்சு. அதனால உழறது ஈஸியா போச்சு. குறைஞ்ச நேரத்துல அதிகமான ஏக்கர் நிலத்தை ஆழமா அகலமா உழ முடிஞ்சது. அதனால அவர் ஃபார்மிங் ஹேட் a giant leap in growth. ஆமா, வேளாண் துறை அசுர வளர்ச்சி அடைஞ்சிச்சு. நிறைய ஆராய்ச்சியால புதிய புதிய அரிசி, கோதுமை, தானிய வகைகள் உற்பத்தி செஞ்சோம். IR8, IR20, IR50 அரிசி வகைகள் இன்ஸ்டன்ட் ஹிட்
நிறைய கிராஸ் வெரைட்டிஸ் மார்க்கெட்டுக்கு வந்தது. குறைந்த முதலீடு நிறைய லாபம் என்கிற ரீதியில விவசாயி வளர்ச்சி அபரிதமா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம தேவைகளை பூர்த்தி செஞ்சது மட்டும் இல்லாம ஏற்றுமதியும் நிறைய பண்றோம். இதுக்கெல்லாம் பசுமை புரட்சி திட்டங்க தான் அடிப்படையா இருந்துச்சு. இதை அப்படியே முன்னே கொண்டு போகணும். அதுக்கு உங்களை போல மாணவர்கள் நிறைய ஆராய்ச்சியில ஈடுபடணும். வேளாண் துறைக்கு நிறைய பேர் விரும்பி வரணும். ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நல்ல வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி. அவர் அமர்ந்ததும் மிக பலத்த கரவொலிக்கிடையில் ஏஞ்சல் பேச வருகிறார். ஓரிரு விசில் சத்தமும் கேட்கிறது. மேடையில் உள்ள சான்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். என் அறிவு ஆசான் பெரியப்பா நாவரசனாருக்கு சிறப்பு வணக்கம். முக்கியமாக இப்போ விசில் அடித்து வரவேற்றாங்களே 2-3 தம்பிங்க, அவங்களுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். இதே உற்சாகத்தோட நான் சொல்ல போகிறத கொஞ்சம் கவனமாகவும் உன்னிப்பாகவும் கேளுங்க. நாவரசனார் ஐயா நான் சின்ன பிள்ளையா இருந்தபோது எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர். அவரை பெரியப்பான்னும் ஐயாவோட மனைவியை பெரியம்மானும் கூப்பிட்டு வளர்ந்தவன் நான். எங்கள் வீட்டில் சாப்பிட்டதை விட இவங்க வீட்டில் இவங்க கையால் சாப்பிட்ட நாள் தான் அதிகம். எனக்கு சோறுடன் கூட தமிழில் ஆர்வத்தையும் சேர்த்தே ஊட்டினார். என் அறிவு கண்ணை திறந்த முதல் ஆசான் ஐயா தான். இன்னைக்கு அவரோட ஒரே மேடையில் இருக்கிற வாய்ப்பு தந்த உங்கள் மன்றத்திற்கு நன்றிகள். மாணவ மணிகளே, நான் சில சீரியஸான விஷயங்களை சொல்ல போகிறேன். யாரையும் குத்தம் சொல்கிறேன்னோ அல்லது குறை கண்டுபிடிக்கிறதோ என் நோக்கம் இல்லை. நாம் ஒரு அரசாங்கமாக, சமூகமாக, ஒரு குழுவாக, ஆராய்ச்சியாளனாக செய்கிற பல வேலைகள் தெரிந்தோ தெரியாமலோ சமூகத்தின் சீரழிவுக்கு காரணமாகுது. நாம் ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் அதுதான் உண்மை. அப்படி ஒன்று தான் பசுமை புரட்சியும் பல வேளாண் துறை ஆராய்ச்சிகளும். சலீம் ஐயா சொன்ன மாதிரி சுதந்திரம் கிடைத்த உடனே நம் முன் நின்ற மிகப்பெரிய சவால் விவசாய அபிவிருத்தி. இந்தியா ஒரு விவசாய நாடு. அபரிதமான இயற்கை வளங்களும் மனித சக்தியும் நிரம்பி இருந்தாலும் அவற்றை பயன்படுத்தி வளமையை உருவாக்குற வல்லமை நம்மிடம் உள்ளது என உலகிற்கு நிரூபிக்க வேண்டிய பெரிய சவால் இருந்தது. ஐயா இன்னைக்கு சொல்கிற வரைக்கும் டாக்டர் MS சுவாமிநாதன்கிற மகத்தான மனிதனை நாம் அறிந்திருக்க முயற்சித்திருக்க மாட்டோம். இது கையகல கைபேசி காலம். ஸ்மார்ட் ஃபோன், ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் என ஏக்கச்சக்க மின்னணு கருவிகள். அதில் உலகத்தையே கைக்குள் அடைக்கிற கூகுள் போன்ற சமாச்சாரங்கள். கூகுள் சொல்லாததையா இது போல கூட்டங்களில் சொல்ல போகிறாங்கன்னு உங்களில் சில பேருக்கு தோணலாம். தப்பில்லை. ஆனால் ஐயா சொல்கிற வரைக்கும் MSS ஐயாவின் பெயரை இங்கே இருக்கிற 1000 பேரில் எவ்வளோ பேர் தேடி இருப்பீங்க? சில விஷயங்களை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர இது போன்ற அமர்வுகள், கருத்தரங்கங்கள் தேவைப்படுகிறது. அந்த அளவில் இந்த அமர்வு ஒரு மாபெரும் வெற்றியே. சரி, நான் என் தலைப்புக்கு வரேன். மேழி இப்போ வழக்கு ஒழிஞ்சிக்கிட்டு வருது. ஐயா சொல்கிற மாதிரி டிராக்டர் வந்ததால் கலப்பை ஏறும் உழவு மாடும் வயல்வெளியிலேருந்து வெளியே போயிடுச்சு. இதனால் அதிக விளைச்சல், மகசூல் எல்லாம் வந்தாச்சு. பசுமை புரட்சி மலர்ந்தாச்சு. நம்ம நாடும் விவசாயத்தில் தன்னிறைவு பெற்றதாக. அப்புறம் என்ன, எல்லாம் சுபம்தான். அப்படி தானே பிள்ளைகளா? அப்படி இல்லை பிள்ளைகளா, எல்லாம் சுபமாக இல்லை. மேழி எப்படி வழக்கொழிந்ததோ அப்படி விவசாயமும் அழியத் தொடங்கியது. எதிர்காலமும் ஒளிமயமானதா இல்லைங்கிறது தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை. ஐயா பேசும்போது சொன்ன ராக்ஃபெல்லர் மற்றும் ஃபோர்ட் ஃபவுண்டேஷன்கள் சொன்ன பல விஷயங்களை நம்ம ஆளுங்க அப்படியே அமல்படுத்தினாங்க. அமெரிக்காக்காரனுக்கு அவன் சொல்கிறத கேட்குற ஒரு ஆள் கிடைச்சா விடுவானா? அவன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எது தேவையோ அதையே நம்மளையும் செய்ய சொன்னான். அவ்வளவே. அப்போவே சில எதிர்ப்பு குரல்கள் வந்தன. நேரு இருக்கிற ஒரு கூட்டத்திலேயே ஜெனரல் கரியப்பா டிராக்டர் சாணம் போடுமா, சாணம் இயற்கை உரமாச்சே அப்படின்னு சொன்னதோட டிராக்டர் வந்ததால் வரக்கூடிய எதிர்மறை விளைவுகள் 50 வருஷம் கழித்து தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அவதிப்படுறதை விட இப்போவே ஒரு சமநிலை ஏற்பாடு தேவைன்னு சொன்னாராம். ஆனால் அது எதுவுமே
வேளாண் துறை நிபுணர்கள் காதில் விழையாம். அதன் விளைவுகள் எப்போ வெளியே வர ஆரம்பிச்சதோ அப்போவே செயற்கை உரங்கள் டன் டன்னா வயல்களில் கொட்டப்பட்டுச்சு. நிலத்தோட வளம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. உழவனின் தோழன் அப்படின்னு பேர் வாங்கின மண்புழு போன்ற எண்ணற்ற புழு பூச்சிகள் விவசாயத்திற்கு உதவிகரமாக இருந்ததெல்லாம் மண்ணோட மண்ணாக போச்சு. இது போதாதுன்னு பூச்சி அரிப்பை தடுக்க சாம்பல் போட்ட காலம் போய் பூச்சி மருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பூச்சி மட்டுமா செத்துச்சு? இந்த வேதியியல் பொருட்கள் எல்லாம் காய்கறிகளில் பழங்களில் இறங்கி மனுஷன் வயத்துக்குள்ளே போய் பல நோய்கள் உருவாக ஆரம்பிச்சது. உர மானியம் அரசு அப்போ கொடுத்தது உண்மைதான். அதனால் விவசாயிங்க பலன் அடைஞ்சதை விட கொழுத்த லாபம் பார்த்தது உரம், பூச்சி மருந்து தயாரிக்கிற கம்பெனிகள் தான். பசங்களா, உங்களில் பாட்டனி சப்ஜெக்ட் எடுத்தவங்க இருப்பீங்க. தாவரங்களோட இனப்பெருக்கம் எப்படி நடக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லை? மகரந்த சேர்க்கையின் பின் பூவாகி காயாகி கனியாகுது. அந்த கனியில இருக்கிற விதை மீண்டும் மண்ணில் விழும்போது நீரும் கிடைச்சு சூரிய ஒளியும் கிடைச்சா மீண்டும் முளைக்குது. சரிதானே? சரிதான் அம்மா. இப்போ புதுசா மார்க்கெட்ல பளபளன்னு வருதே திராட்சைங்க, அது பேர் என்ன? சீட்லெஸ் கிரேப்ஸ், கொட்டையில்லா திராட்சை. அதாவது நம்ம ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்ச விதையில்லா பழங்கள். டேஸ்டுக்காக அதிக கெமிக்கல்ஸால் செறிவூட்டப்பட்ட பழங்கள். அப்படின்னா அந்த பழம் சாப்பிட்ட பின் கொட்டை இருக்க போறதில்ல. இனப்பெருக்கம் அந்த திராட்சை கொடிக்கு இருக்காது. என்ன, சரியா? ஆமாம் ஆமாம், சரிதான். இதோட மனுஷன் விட்டானா? கார்பரேட்டுங்களுக்கு லாபம், கொள்ள லாபம், இதுதானே குறிக்கோள். மரபணு மாற்றப்பட்ட விதைகள்னு கொண்டு வந்தான், அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ். அதை குறிப்பிட்ட கம்பெனி விற்கும். வாங்கி விவசாயம் பண்ணணும். விதை வராது, விதை நெல் அப்படின்னு என் பெரியப்பா சங்க இலக்கிய பாடல்ல சொன்னார்ல, அந்த விதை நெல் கிடைக்காது. மீண்டும் அதே கம்பெனிக்கு போய் விதை வாங்கணும். மண் வளம் குறையுது, நீர்வளம் குறையுது. அதை சாப்பிட்டா இல்லாத வியாதி எல்லாம் வருது. ஆனா அதை விட்டா வேற வழி இல்லைங்கிற நிலையை உருவாக்கி வச்சிருக்கான் அவன். இதுக்கு மாத்தா இயற்கை விவசாயம் தான் நல்லதுன்னு நம்ம இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா கூப்பாடு போட்டாரு. யார் காதலையும் விழமாட்டேங்குது. பசங்களா, உங்கள் காதுகளிலாவது அது விழட்டும். உங்கள் செவிகள் வழியா இந்த செய்தி உங்கள் இதயங்களில் ஆழமாக இறங்கட்டும். உங்கள் சிந்தனை இதை நோக்கி திரும்பட்டும். கேளிக்கைகளும் விளையாட்டுகளும் தேவையில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா உங்க எதிர்காலத்தையும் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்க போகிற இந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். இதுதான் எனது வேண்டுகோளாக உங்க முன் வைக்கிறேன். ஆள்வோருக்கும் அதிகாரிகளுக்கும் நாம் வேண்டுகோளாய் வைப்பது ஒன்றே ஒன்றுதான். முன்னேற்றமும் வளர்ச்சியும் அவசியம்தான். ஆனால் பொன்முட்டையிடும் வாத்தின் கழுத்தை அறுப்பது புத்திசாலித்தனம் அல்ல. இப்பொழுதே அழிவின் விளிம்பை தொட்டு கொண்டிருக்கிறோம். உடனடியாக விழித்து கொண்டு மீள்வதற்கு வழியை செய்யுங்கள். இல்லையேல் உழவின் எதிர்காலம் கேள்விக்குறியே, இருள்மயமானதே. மாணவர்களே, உங்கள் சக்தி அவர்களை நல்வழிப்படுத்தும் பாதையில் பயணிக்கட்டும். இதுவே உன் நோக்கமாக இருக்கட்டும். நன்றி. கரவொலி அடங்க நீண்ட நேரமாகிறது. இனியவன் மேடை ஏறி கலந்துரையாடலை ஒன்றிணைக்கின்றான். மிகச் சிறப்பாக கேள்வி பதில் நிகழ்ச்சியும் நடந்தேறுகிறது. அதிகமான கேள்வி ஏஞ்சலிடமே கேட்கப்படுகிறது. நன்றியுரைக்கு பின் நாட்டுப்பண் இசைக்கப்படுகிறது. அமர்வு இனிதே நிறைவுறுகிறது. உழவின் மேன்மையை உணர்ந்து கொண்ட திருப்தியோடு அக்கூட்டம் கலைந்து செல்கிறது. மேழி போற்று எனும் பாரதியின் கூற்று அவர்கள் இதயங்களில் ஆழமாக இடம் பிடித்து விட்டது. என நேயர்களே, இந்த வாரம் மேழி போற்று பகுதி 2 ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடித்திருந்ததா? இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவத்தை வருங்கால சந்ததியினரிடம் எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இல்லையேல் மண் வளமும் நீர் வளமும் குறைந்து போகும் நாட்களில் விவசாயம் அழிந்தே போகும். அதை காப்போம். மேழி போற்றுவோம். நன்றி, வணக்கம்.